வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 15 3ஆம் பகுதி. மீண்டும் அரியணை. அதாவது வெற்றி பெற்ற ஷெர்ஷா ஹுமாயூனை பார்த்து, காபூலிருந்து வந்த நீங்கள் திரும்பவும் காபூலுக்கே தான் சென்றாக வேண்டும் என்று திட்டவட்டமாக கட்டளை பிறப்பித்தார். ஆனால் துரதிருஷ்டவசமான ஹுமாயூனுக்கு அதுவும் கைக்கூடி வரல. சகோதரர்கள் ரூபத்தில் சோதனைகள் அவரை தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. இந்தியா கை நழுவி போனாலும் சரி, பிறகு நம்பிக்கையோடு சிந்து நதியை கடந்து காந்தஹார் நகரம் நோக்கி முன்னேறினார். பிறகு சொந்த மண்ணான தந்தை பாபர் முன்பு கோலோச்சிய காபூலுக்கு செல்லலான்றது அவரோட திட்டம். ஆனால் வழியிலேயே அவருக்கு வந்த செய்தி அவரோட ஆர்வத்தை எல்லாம் குலைச்சிடுச்சு. ஏன்னா காபூலை நிர்வகித்து வந்த அவரோட தம்பி காம்ரான் ஹுமாயூனை சிறைப்பிடிக்கிறதுக்காக அஸ்காரி தலைமையில் ஒரு படையை அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பது தான் அந்த செய்தி. அவருக்கு வேறு வழி இல்லாமல் மனைவி ஹமீதாவையும் தனக்கு மிகவும் விசுவாசமான 40 வீரர்களையும் மட்டும் அழைச்சிக்கிட்டு பாரசீகை நோக்கி கிளம்பினார். அக்பர் பிறந்து வெறும் 16 மாதங்கள்லாம் ஆயிருந்த சமயம் அது. விரைக்கும் டிசம்பர் மாத குளிரில் பனிமலைகள்லாம் குழந்தையால் கடக்க முடியாதுன்றதால ஹுமாயூன் பாரசீகம் கிளம்புறதுக்கு முன்னாடி அக்பரை செவிலித்தாயர்களிடம் ஒப்படைத்தார். ஹுமாயூன் தப்பி சென்ற சில மணி நேரத்திலேயே அஸ்காரியோட படை அவர் தங்கியிருந்த இடத்த சூழ்ந்துக்குச்சு. உள்ளே நுழைந்த அஸ்காரி அக்பரை கொல்லாமல் விட்டதோடு குழந்தையை எடுத்து கொஞ்சிட்டு தன் மனைவி கிட்ட ஒப்படைத்து பத்திரமா பார்த்துருக்க சொன்னது சற்று வியப்பை ஏற்படுத்திய விஷயம். இதைத் தொடர்ந்து கரடு மரடான பனிமலைகளினூடே நிகழ்ந்த ஹுமாயூனோட பாரசீக பயணம் பரிதாபமானது. உணவுக்காக சில குதிரையெல்லாம் கொன்று சமைத்து அவர் சாப்பிட்டாரு. சமையல் பாத்திரம் கூட இல்லாத நிலையில இறைச்சியை சமைக்க போருக்கு யூஸ் பண்ற ஹெல்மெட் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்ன பார்த்துக்கலாம். ஜனவரி 1544 பாரசீக எல்லைக்குள்ள நுழைந்த ஹுமாயூன் கண்முன் விரிந்த காட்சி அவருக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்துச்சு. ஏன்னா ஹுமாயூனை வரவேற்க பாரசீக மன்னர் ஷா கோலாகலமாக ஏற்பாடெல்லாம் செஞ்சிருந்தாரு. குளிர்பானம், பழங்கள், உணவுகளோட ஹுமாயூனை அன்போட வரவேற்றாரு. அவர் தங்க ஒரு பெரிய மாளிகையும் கட்டியிருந்தார். போகிற வழியில் தெருக்கள் கூட சுத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. பாரசீகத்தில் தங்கியிருந்த பொழுது தான் அங்கே பெரிதும் மதிக்கப்பட்ட முதிய ஓவியர் பிஹாத் என்பவரோட பிரதான சீடனான அப்துல் சமாத் மீர்சாயித் அலி என்ற இளம் ஓவியர்களை சந்திச்சார். ஹுமாயூன் பிற்பாடு மன்னரோட அழைப்பேற்று டெல்லி சென்று தங்கிய இந்த ஓவியர்கள் தான் ஒரு புதிய ஓவியக்கலையை இந்தியாவுக்கு அறிமுகம் செய்வித்தவர்கள். இளவரசர் அக்பரும் இவங்க கிட்ட தான் ஓவியம் கற்றுக்கிட்டாரு. ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நிம்மதியாக ஓய்வெடுத்துட்டு இருந்த சில மாதங்கள் கழித்து பாரசீக மன்னர் ஷாவை சந்தித்தார் ஹுமாயூன். அவருக்கு திரும்ப விருந்தெல்லாம் கொடுத்தாரு, பரிசுகளும் கொடுத்தாரு. டெல்லி அரியணையில் அமர்ந்து கோலாகலமாக ஆட்சி புரிந்த ஹுமாயூனுக்கு ஐயோ, தன்னால் இந்த அளவுக்கு பதில் மரியாதை செய்ய முடியலையே என்ற வருத்தம் வந்துச்சு. ஆனால் உடனே கையோடு சுருக்கு பையில் கொண்டு வந்திருந்த கோஹினூர் வைரத்தை எடுத்து பாரசீக மன்னருக்கு பரிசாலித்து தன் ராஜவம்சத்தோட பெருமையை காப்பாற்றி கொண்டார். ஆனால் கோஹினூரையும் மீறி கிளம்பினது ஒரு பெரும் பிரச்சனை. ஷயா பிரிவை சேர்ந்த பாரசீக மன்னர் பிரதியுபகாரமாக ஹுமாயூன் கிட்ட எதிர்பார்த்தது வேற. சன்னி பிரிவை சேர்ந்த ஹுமாயூன் ஷயா பிரிவுக்கு மாறணுன்றது தான் அது. பாரசீகத்தில் பாபருக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனை இப்போ மகனுக்கு. அவருக்கு முதுகுப்புறம் சோதனைகள் சூழ இக்கட்டான நிலைமையில இருந்த ஹுமாயூன் ரொம்ப தர்ம சங்கடத்தோட அவரோட வேண்டுகளுக்கு இணங்க வேண்டியதாயிற்று. ஷாவும் ஹுமாயூனும் கைகோத்துக்கிட்டாங்கன்ற செய்தி காம்ரானுக்கு வந்து சேர்ந்தது. அவர் உடனே ஹுமாயூனை ஒப்படைச்சா காந்தஹார் நகரம் உங்களுக்குன்னு ஷாக்கு கடிதம் எழுதினார். கொஞ்ச காலமாகவே காந்தஹாரை பாரசீகத்தோடு இணைக்கிற ஆசை அவருக்கு இருந்தது. அவருக்கு சலனமும் வந்தது. இருந்தாலும் ஹுமாயூனோட மென்மையான குணத்தால் கவரப்பட்ட ஷாவோட தங்க காம்ரான் வலையில் அண்ணன் விழாமல் காப்பாற்றினான். தேர்ந்த 12,000 குதிரை வீரர்கள் கொண்ட பெரும் படையை நான் உங்ககிட்ட தரேன். நீங்கள் போயிட்டு காந்தஹாரை கைப்பற்றி என்னிடம் தரணும். இது ஷாவோட வேண்டுகோள். காந்தஹாரை ஹுமாயூன் வெற்றி கொண்டவுடன் அங்கே அரியணையில் பாரசீக மன்னரின் பிரதிநிதியாக அமர அவரோட குழந்தையும் அனுப்பி வச்சார். பாரசீக படையோட ஹுமாயூன் வருவதை கேள்விப்பட்ட அஸ்காரி தப்பி ஓட்டம் எடுத்தார். ஈஸியாக காந்தஹாரை அவர் ஈஸியாக பிடிச்சிட்டாரு. தான் வாக்களித்தபடியே ஷாவோட குழந்தையை அரியணையில் அமர்த்தி முடிசூட்டினார் ஹுமாயூன். திடீர்னு ஒரு திருப்பம் நிகழ்ந்தது. சிம்மாசனத்தில் அமர்ந்த சில நாட்களில் குழந்தை முராத் கடுமையான காய்ச்சலில் விழுந்து இறந்துட்டாரு. கன நேரம் திகச்சாலும் சுதாரிச்சிட்ட ஹுமாயூன் வியப்பு ஏற்படுத்துகிற வகையில் வேகமாக சிந்தித்தார். ஷியா உடைகளை களைஞ்சிட்டு பழைய உடைகளை அணிஞ்சுக்கிட்டு முகலாய வீரர்களோட உதவியோட காந்தஹார் நகரில் சுதந்திர மன்னராக அமர்ந்தார். ஷாவோட விசுவாசமான தளபதிகள்லாம் கொன்னாரு. இது ஷாவுக்கு ஹுமாயூன் எடுத்த துரோகம் தான் என்கின்றனர் வரலாற்று ஆசிரியர்கள் சிலர். ஆனால் இளவரசர் முராத் இறந்த பிறகு ஏற்பட்ட வெற்றிடத்தை தான் ஹுமாயூன் நிரப்பினார். எந்த மன்னரும் செய்யக்கூடியது தான் இது. தவிர ஷியா பிரிவுக்கு மாற சொல்லி ஹுமாயூனை பாரசீக மன்னர் கட்டாயப்படுத்தியதும் தவறல்லவா என்கின்றனர் சிலர்.
நல்ல காலமா ஓபியம் அது இதுன்னு உல்லாசத்தில் இறங்காமல் உடனே அங்கிருந்து ஒரு பெரும் படையோட காபூலுக்கு கிளம்பினார் ஹுமாயூன். அங்கே இன்னொரு தம்பி காம்ரானின் எதேச்சதிகாரத்தில் வெறுப்புற்றிருந்த படை வீரர்கள் ஆயிரக்கணக்கானோர் இவர்கிட்ட சேர்ந்துட்டாங்க. யுத்தமே இல்லாமல் அவர் காபூலை கைப்பற்றினார். சில வீரர்களுடன் ஊரை விட்டு தப்பி ஓடினார் காம்ரான். நவம்பர் 1545 குழந்தை அக்பர் மீண்டும் ஹுமாயூன் கிட்ட இணைஞ்சார். இதுக்கு பிறகும் விடாமல் காம்ரான் காபூல் மீது கொரில்லா தாக்குதல் தான் நடத்திக்கிட்டே இருந்தார். கடைசி நடந்த யுத்தத்தில் அவரோட இன்னொரு தம்பி ஹிண்டால் உயிரிழந்தார். அண்ணனை ஒழித்து கட்ட முடியாமல் வெறுப்பிலும் விரக்தியிலும் ஆழ்ந்த காம்ரான் டெல்லிக்கு ஓடினார். அங்கே ஷெர்ஷாவோட மகன் இஸ்லாம் ஷா கிட்ட போய் தஞ்சமடைந்தார். ஆனால் அவர் அவரை கண்டுக்கவே இல்லை. இதனால் கோபமும் எரிச்சலும் அடைந்த காம்ரான் பெண் வேடம் போட்டு பஞ்சாப் பிரதேசத்தில் தப்பிக்க பஞ்சாபோட குறுநில மன்னர் ஆதாம் காக்கார் என்பவர் அவரை பிடிச்சு ஹுமாயூன் கிட்ட கொடுத்துட்டாரு. தன் முன்னால் விலங்குகளால் பிணைக்கப்பட்டு வந்து நின்ற தம்பி காம்ரானை ஒன்றும் பேசாமல் ஹுமாயூன் ஏறிட்டு பார்த்தார். தம்பியிடமிருந்து ஒரு பெரியதொரு விம்மல் ஏற்பட்டது. ஓடி வந்து அண்ணன் காலடியில் விழுந்தார். தன்னை மன்னிக்க சொல்லி வெளிப்படையாகவே அழுதார். கையமர்த்திய ஹுமாயூன் தம்பியை விலங்குகளிலிருந்து விடுவித்து தன்னுடன் அமர்த்தி கொண்டார். அன்று இரவு இருவரும் ஒன்றா அமர்ந்து விருந்து உண்டாங்க. என்றாலும் ஹுமாயூன் வெகுவா உரையாடாததால் காம்ரான் முகத்தில் பயரேகைகள் அவ்வப்போது எட்டி பார்த்தது. ஆனால் ஹுமாயூனோட அமைச்சர்களுக்கோ வேறு பயம். இரக்கம் காட்டுறதுல ஒரு உலக சாதனையை படைச்சிட்டு இருந்தாரு ஹுமாயூன். இம்முறையும் உணர்ச்சி வசப்பட்டு இலகி விடுவாரோன்னு அவங்க ரொம்ப அச்சம் கொண்டனர். இரவில் ஹுமாயூனுடன் வந்த சில விசுவாசிகள், உங்கள் தம்பிக்கிட்ட பாதுஷா இன்னும் கருணை காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இது நியாயமா? போதும், அவரால் நமக்கு ஏற்பட்ட சோதனைகள். தங்கள் வாழ்க்கையில் விஷமெல்லாம் வந்து வாய்த்த அந்த துரோகியை தீர்த்துக்கட்ட ஆணையிடுங்கள். இவரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தங்களை மட்டுமா பாதித்தது? எங்கள் எல்லோருக்கும் அல்லவா பெரும் தலைவலியாக போயிட்டுச்சு. தங்கள் தனிப்பட்ட பாசம் இரக்கம்லாம் ஒரு நாட்டையே எத்தனை காலம் இப்படி பாதித்து கொண்டிருப்பது என்று துணிச்சலோடு எடுத்து சொல்ல ஹுமாயூனின் புருவங்கள் கோபத்தால் சற்று உயர்ந்தாலும் சிந்தனை வயப்பட்டார். பிறகு ஒரு பெருமூச்சோட, சரி, ஆனால் காம்ரானை கொல்ல வேண்டாம். என் தந்தைக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். மாறா அவன் பார்வையை கூடிய மட்டும் அவனை துன்புறுத்தாமல் பறித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பிய ஹுமாயூனின் கண்கள் லேசாக குளமாகின. ஆகஸ்ட் 17, 1553 விடியற்காலை ஹுமாயூனுக்கு விசுவாசமான சில படைத்தளபதிகள் கிளம்பி சென்று உறங்கிக் கொண்டிருந்த காம்ரானை எழுப்பினர். திமிரிய காம்ரான் விலங்குகளால் பிணைக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அலறல் சத்தம் வெளியே கேட்கக்கூடாது என்பதற்காக சிறைச்சாலையின் உட்பகுதியில் ஒரு அறைக்கு அவரை கொண்டு சென்ற வீரர்கள் காம்ரானை படுக்க வைத்து அமுத்தி பிடித்து கொள்ள பழுக்க காய்ச்சிய கூர்வாளுடன் அவரை நெருங்கினார் ஒரு தளபதி. பலமுறை இரு கண்களிலும் கத்திப்பாய அலறிக் கொண்டிருந்த காம்ரானின் விழிகள் வெளியே வந்தது. மயங்கி விழுந்த அவர் கண்களில் ஒரு பிடி உப்பை கொட்டி அதன் மீது எலுமிச்சை சாறு ஊற்றப்பட்டது. மறுநாள் தர்பார் கூடியதும் முதல் வேளையா காம்ரான் பற்றி தான் ஹுமாயூன் விசாரித்தார். ரொம்ப வழி இல்லாமல் கச்சிதமாக கைதியின் பார்வையை பறித்தாகிவிட்டது மன்னா என்று தளபதிகள் சொல்ல, அப்படியா என்று ஹுமாயூன் லேசான சந்தேகத்துடன் கேட்டார். காரியத்தை முடித்தவர்கள் தங்கள் முகங்களை சலனமில்லாமல் வைத்துக் கொண்டார்கள். ஓராண்டு கழிந்து பார்வை இழந்த தன் தம்பிக்கு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு தந்து அவரை ஹஜ் யாத்திரைக்கு மேற்கொள்ள வைத்தார் மன்னர். 4 முறை மெக்கா பயணித்த காம்ரான் அக்டோபர் 5, 1557 அரேபியாவில் மரணமடைந்தார். இன்னொரு சிறைப்படுத்தப்பட்டிருந்த அஸ்காரியையும் மெக்காவுக்கு புனித யாத்திரை அனுப்பினார் ஹுமாயூன். காம்ரான் இறந்த அடுத்த ஆண்டு அஸ்காரி டமாஸ்கஸ் நகரம் அருந்தே நோய்வாய்ப்பட்டு இறந்தார். பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் ஹுமாயூன் கோணத்திலேயே காம்ரானை பார்த்து அவரை ஒரு பெரும் வில்லனாகவே சித்தரித்து விட்டார்கள் என்பதையும் சொல்லணும். காம்ரான் பக்கம்னு ஒன்று இருக்கு என்பது பற்றி யாருமே கவலைப்பட்டதா தெரில. பாபரை போல காம்ரானும் சுயசரிதை எழுதி வச்சுட்டு போயிருந்தா அவரது மன ஓட்டங்களை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் தன்னை பற்றி எந்த குறிப்பையும் எழுதி வைக்காம போனது சரித்திர ரீதியில் துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் ஒன்று, ஹுமாயூனோட திறமையை பற்றி காம்ரானுக்கு நல்ல மதிப்பீடெல்லாம் இல்லை. இந்தியாவை ஆள்வதற்கு தானே தகுதியானவன் என்று அவர் மனதார நினைத்திருக்கக்கூடும். அதில் என்ன தவறு நாம் காண முடியும்? காம்ரான் விரும்பியிருந்தால் குழந்தை அக்பரை கொன்று இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யாது குறிப்பிடத்தக்கது. அவர் எடை போடுறதுக்கு ஏற்ப ஹுமாயூனும் தன் வாழ்க்கை புறாவும் இடம் மாறி பின்வாங்கி தட்டு தடுமாறி தவித்தார் என்பதை மறுக்க முடியுமா? இன்று வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் காம்ரான் சார்பாக வாதிடுகிறார்கள். கிபி 1554 டெல்லியில் இஸ்லாம் ஷா இறக்க 3 பேர் நான் தான் வாரிசு என்ற மோதலில் இறங்க ஹுமாயூன் பக்கம் காற்றடித்தது. பைராம் கான் என்ற திறமை வாய்ந்த பிரதம தளபதி, பிற்பாடு அக்பரோட கார்டியனாக இருந்தவர் தலைமையில் இந்தியா நோக்கி புறப்பட்ட ஹுமாயூன் படை பஞ்சாப் பிரதேசத்தை கடந்து ஜீலம் நதிக்கரையில் ரோடாஸ் என்ற இடத்துல ஷெர்ஷா கட்டியிருந்த கோட்டையை முற்றுகையிட்டது. எந்த எதிர்ப்பும் இல்லாமல் வெற்றி கொடியுடன் பயணித்த ஹுமாயூன் படை மீண்டும் டெல்லி அடைந்தது.
வீதிகள் எல்லாம் விளக்குகள் ஏற்றி வைத்து வான வேடிக்கைகளுடன் டெல்லி மக்கள் ஹுமாயூனுக்கு பெரும் வரவேற்பு அளிக்க ஜூலை 23, 1555 ஒரு வழியா டெல்லி அரியணையில் அமர்ந்தார் ஹுமாயூன். சுமார் 6 மாதங்கள் மட்டுமே ஹுமாயூனின் ஆட்சி நீடித்தது. டெல்லியில் ஹுமாயூன் முன்பு அரைகுறையாக கட்டியிருந்த புராணா கிலா கோட்டைக்குள்ள ஷெர்மண்டல் என்ற வசந்த மண்டபம் ஒன்றை கட்டியிருந்தார் ஷெர்ஷா. அதை ஒரு வாசக சாலையாக மாற்றியிருந்த ஹுமாயூன் தினமும் அங்கே போய் உச்சி மண்டபத்தில் அமர்ந்து நெருங்கிய நண்பர்களோடு உரையாடுவார். ஜோதிடத்திலும் வானியலிலும் ஈடுபாடு இருந்ததால் அங்கிருந்து வானத்து நட்சத்திரங்களை கவனித்து குறிப்புகள் எழுதுவதும் அவருக்கு வழக்கமாக இருந்தது. ஜனவரி 24, 1556 வெள்ளிக்கிழமை மெக்காவிலிருந்து திரும்பிய முதிய அமைச்சர் ஒருவர்கிட்ட அங்கு சென்றிருந்த தன் தம்பிகள் பற்றி விசாரித்த பாதுஷா எழுந்து படிகளில் இறங்க அடியெடுத்து வைக்க திடீரென்று பக்கத்தில் இருந்த மசூதியிலிருந்து தொழுகைக்கான அழைப்பு அவர் காதில் விழுந்தது. உடனே திரும்பி உப்பரிகைக்கு ஏறி மண்டியிட முயன்ற ஹுமாயூனின் கால் தடுக்க நேர்குத்தாக கீழிறங்கிய படிகளில் தலைகீழா விழுந்த மன்னரின் நெற்றி போட்டு கருங்கல் சுவரின் முனையில் மோதியது. பிறகு திருப்பத்து சுவரில் அவருடைய பின்தலை பகுதியும் மோத கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கொடுமையான விபத்து நிகழ்ந்தது. கூடியிருந்தோரை கதிகலங்க அடித்தது. 3 நாட்கள் கழித்து கோமாவில் இருந்த டெல்லி சக்கரவர்த்தி ஹுமாயூனின் உடலில் இருந்து உயிர் பிரிந்தது. வாழ்க்கையில் தொடர்ந்து பலமுறை தடுக்கி விழுந்து கொண்டிருந்த ஹுமாயூன் கடைசியிலும் அதே ரீதியில் தன் வாழ்வை முடித்து கொண்டது ஒரு விசித்திரமான பரிதாபமான முற்றுப்புள்ளித்தான். நாளை தொடரும் இவரும் அவரும். நன்றி, வணக்கம்.